ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு சில நேரம் ஒரு நிமிடங்கள் ஜெபித்து விட்டு நம்ம தெய்வ செய்திக்குள்ளாக போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு வேளை கலக்கத்தோடு வேதனையோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த பெண்கள் முகாமில் கலந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்கு வருகிறேன். நான் டெய்லி ஜெபிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம்? நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். எல்லாரும் வேதத்தை எடுத்து ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் நீங்கள் உங்கள் பைபிளை திறந்து பாருங்களேன். ஒரு அருமையான வசனம். ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை நீங்கள் கேட்குறீங்களே, உங்களுக்காகவே ஆண்டவர் இந்த காரியத்தை இங்கே எனக்கு உணர்த்துகிறார். நீங்கள் பாருங்கள், ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அந்த பைபிளை பாருங்கள். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளையையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளையையும் நீ சேர்த்துக்கொள். தேசம் சோரமாய் போயிற்று. இதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறார் நீங்க யோசிக்கிறீங்களா? ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஒரு சோர ஸ்திரியை, ஒரு வேசியை நீ போய் திருமணம் செய்து கொள். அவளுடைய வேசி பிள்ளைகளை நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஏன் இப்படி ஒரு பாதை இந்த தீர்க்கதரிசிக்கு? ஏன் இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை தீர்க்கதரிசிக்கு? ஆண்டவரோடு பேசுகிறவர் தானே, ஆண்டவரோடு நடக்கிறவர் தானே. ஏன் அவருக்கு அந்த நிலைமை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசம் சோரம் போயிற்று. தேசத்தின் மக்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போறாங்க. அது ஆண்டவருடைய மனதிற்கு ரொம்ப துக்கமா இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள ஆண்டவர் அப்படி நடத்துகிறார். இன்றைக்கு உங்களை அப்படி நடத்துகிறார். இன்றைக்கு ஒரு பாதை வழியாய் நடத்துகிறார் என்றால் எதற்கு தெரியுமா? நம்ம தேசத்துல, நம்ம குடும்பத்துல எத்தனை மக்கள் அதே பாதை வழியா போறாங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லாம இருக்கலாம். எத்தனை ஸ்திரீகள் மலடியா இருக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு இன்றைக்கு உங்களை இந்த வழியாய் நடத்துகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? இனிமேல் ஆண்டவர் இடத்துல கேட்காதீங்க, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்துறீங்க? ஏனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைப்பதற்காக, மற்றவர்களுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இப்படி நடத்துகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கேள்வி கேட்டது உண்மைதான், நான் முறுமுறுத்தது உண்மைதான். ஏன் எனக்கு இந்த பாதை? ஏன் இந்த டிலே? ஏன் என்ன வண்ணாந்திர வழியா என்னை நடத்துறீங்க? நான் கேட்டது உண்மைதான். ஆண்டவரே, இன்றைக்கு நான் புரிந்து கொள்கிறேன் அப்பா. மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவீங்களா? மற்றவர்களுக்காக நான் செல்லுகிற இதே பாதை வழியாக, இதே துக்கம் வழியாக, இதே நிந்தை வழியாக, இதே ஒரு போராட்டம் வழியாக ஒவ்வொரு நாளும் எத்தனை ஸ்திரீகள் நம்முடைய தேசத்துல, பட்டணத்துல, நீங்க உங்க தெருவை எடுத்துக்கொண்டாலே எத்தனை ஸ்திரீகள் குடிகார கணவனால பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக போறாங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபிப்பதற்காக, அந்த பாரம் உங்களிடத்துல காணப்படும்படியாக ஆண்டவர் உங்களை இப்படி நடத்துகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஜெபிக்க இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஜெபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் கேள்வி கேட்ட நாட்களை நான் நிறுத்தி விடுகிறேன். என் வாயில முறுமுறுப்பு இன்னும் வரக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இன்னும் முறுமுறுக்க மாட்டேன். உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல்களை உண்டு பண்ணுவீராக அப்பா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவரே உம்முடைய பார்வை படுவதாக, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே, என்னென்ன சோதனைகளோடு, என்னெல்லாம் கஷ்டங்களோடு, சோர்வோடு வந்திருக்கிறார்களோ
ஆண்டவரே இந்த காரியத்தை இந்த நேரத்துல பலிபீடத்துல நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, எங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. தேற்றவற்று இருக்கிற சியோன் என்று சொல்லப்பட்டது போல தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லையே. என் தாய் இருந்திருந்தா, என் தகப்பன் இருந்திருந்தா, என்னுடைய புருஷன் உயிரோடு இருந்திருந்தா சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தேற்றுகிறவர், உங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் அலைச்சல்களை, உங்கள் கண்ணீரை அவர் காண்கின்ற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட அவர் காண்கின்றார், அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஜெபித்திருக்கிறோம்ல, ஆண்டவரே இந்த உயிர் எனக்கு வேண்டாம், என்னை எடுத்துருங்க. ஆனால் அந்த ஜெபத்திலெல்லாம் ஆண்டவர் கேட்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உட்கார்ந்து கொள்வோம். நேற்றைய தினத்தில் எல்லாரும் நீங்கள் வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். வராதவங்களுக்காக நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின காரியங்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? தீர்க்கதரிசியாக நம்ம எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நான் ஆபிரகாமை குறித்து நான் பேசினேன். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று ஆபிரகாமை அழைக்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்களுடைய காரியத்தில் எல்லா விஷயத்திலும் ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சந்ததிக்கு ஒரு தீர்க்கதரிசியாய், தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்பின ஒரு ஆபிரகாமை பார்த்தோம் இல்லையா? நேற்றைய தினத்தில் கூட பாஸ்டர் ஆஸ்பான் சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசி ஒரு சாதாரணமாக கேஷுவலாக செய்கிற காரியம் கூட அது ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம தீர்க்கதரிசிகளாக எழும்பணும். நம்முடைய பிள்ளைகளின் காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதற்காக ஜெபிக்கிறவர்களாய், அவர்களை அந்த வழியில் நடத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தைரியமாய் சொல்ல முடியும், என்னுடைய தாயார் அவர்கள். என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயாரை குறித்து சொல்லுவாங்க, அவள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் கேஷுவலாக நானும் என்னோடய தாயாரும் நாங்கள் பேசி கொண்டிருந்த ஒரு சமயத்தில் அவங்க கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த நபர் வந்து உங்கள் பழைய பைபிள் ஏதாவது இருந்தால் எனக்கு தாங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு என் இடத்துல என் அம்மா சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், அம்மா உங்கள் பைபிள்லாம் யாருக்கும் கொடுத்துறாதீங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பாருங்கள், இந்த பைபிள் என்னோட அம்மாவோடது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, இறக்குறதற்கு 5 மாதங்களுக்கு முன்பதாக இந்த பைபிளில் எழுதியிருக்கிறாங்க, இந்த பைபிள் என்னுடைய அன்பு மகளுக்கு உரியது, என் அன்பு மகளுக்கு இந்த பைபிள் சார்ந்தது, திஸ் பைபிள் பிலாங்ஸ் டு மை லவ்விங் டாட்டர் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. 5 மாதத்துக்கு முன்பாக ஆவியானவர் பாருங்களேன் அவங்க ஞாபகப்படுத்தி, நாங்கள் இப்போ பேசுனது கொடுத்துறாதீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் பாருங்க எழுத வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. அதே போல் ஒரு சகோதரி வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா வந்து நான் என்னை பார்க்கும்போதெல்லாம் என் கையில் காணிக்கை தருவாங்க, என்னை எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க தருவாங்க. ஆனால் அவங்க இறக்குறதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறாங்க தெரியுமா? ஆஃபீஸில் சொல்லி டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், மாதம் இந்த சகோதரிக்கு இவ்வளோ ரூபாய் காணிக்கையை நீங்கள் மறக்காமல் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க இறக்குறதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக. ஒருவேளை அம்மா சொல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கு அந்த சகோதரிக்கு அந்த காணிக்கை பணம் சேர்ந்திருக்காது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவர்களை நடத்தி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனமாய் அவர்களை நடத்தினதுனால பாருங்கள், இன்ன வரைக்கும் அம்மா இல்லை, ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு போய் சேர வேண்டிய அந்த பணத்தை ஆண்டவர் சேர்த்து வருகிறார். ஹalleluya. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும், என்னுடைய திருமண காரியத்தில், என்னோட அண்ணனுடைய திருமண காரியத்தில் பார்க்கும் பொழுது அவங்க செய்து போய்விட்ட காரியங்களெல்லாம் நான் இப்போ யோசிக்கும் பொழுது எப்படி ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு நடந்திருக்கிறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் நடந்து கொள்ளணும், என்னெல்லாம் சாப்பிடணும் என்பதை எனக்கு முன்ன அறிவித்தாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு பிள்ளையை வளர்ப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியம் இல்லையா? ஒரு நியூ மதராக எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே கிடையாது. ஆனால் அவங்க பாருங்கள், ஆண்டவர் அவர்களை அப்படியாக நடத்தி இருக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆனால் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன ஒரு பார்வையோடு நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகளாய், அப்படிப்பட்ட தாய்மார்களாய் நம்ம எழும்பணும். ஆமேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34 மற்றும் 40 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஸ்திரீகள் பேசாமல் இருக்க. 1 கொரிந்தியர் 14, 34 மற்றும் 40, 39. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. ஹalleluya. இங்க பார்க்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். கடைசி வசனம் பாருங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. பைபிள் கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் உங்க பைபிளை திறந்து, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தானே கேட்க வந்திருக்கிறோம் இல்லையா? உங்க பைபிளை திறந்து பாருங்க. பக்கம் 241 புதிய ஏற்பாட்டில் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. ஹalleluya. ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? ஒழுக்கமாயும் கிரமமாயும் இருக்கணும் இங்க போடப்பட்டிருக்கிறது. அப்பனா ஒழுக்கம் இல்லாம, ஒழுங்கின்மையாய், கிரமம் இல்லாமலும் சிலர் இருக்கிறாங்க, சிலர் செய்யக்கூடும் என்பதை முன்னறிந்து ஆவியானவர் இங்கு எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், எப்படி சொல்லுங்கள், எப்படி நடந்து கொள்ளுங்கள், ஒழுக்கமாயும் கிரமமாயும். ஹalleluya. கடந்த 2 நாட்களாக எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக எழுமணும், மிரியாம் எப்படி இருந்தாங்க, தெபோராள் எப்படி இருந்தாங்க, ஆபிரகாம் எப்படி இருந்தார் என்றெல்லாம் நீங்க கற்றுக்கொண்டீங்க. ஆனா நீங்க ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பும் பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் காணப்படணும். இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். ஹalleluya. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். வாய்களை திறந்து சொல்லுங்க. காலை வேளையில ரொம்ப தூக்கமா சோர்வா காணப்படுகிறத போல இருக்கு, வாய்களை திறந்து சொல்லலாமா? நம் தேவன் ஒழுங்கின் தேவன். ஹalleluya. அன்றைக்கு வனாந்திரத்துல ஆண்டவர் அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை 50 பேராக பந்தி அமர செய்யுங்க. ஒரு ஆர்டர், அழகா உட்காருங்க, நீட்டா உட்காருங்க. அப்பொழுது ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதே போல ஆண்டவர் பாருங்க, ஜெப ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்க பார்க்கிறார், அங்க அருவருப்புகளும் காசுக்காரரும் புறா விற்கிறக்காரர்களும், அங்க ஒரு ஒழுங்கின்மையை அவர் பார்க்கிறார். அது அவருக்கு கோபம் உண்டாக்குகிறது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? காசுக்காரருடைய பலகையிலும் எல்லா புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து போடுகிறார்.
அந்த வசனங்களை உங்களுக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறேன், அதனால வேகமாக சொல்லிட்டு போகிறேன். தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ஒழுங்கின்மை எல்லாவற்றையும் நீக்கி விட்ட பின்பு அடுத்த வசனம் சொல்லுகிறது, குருடரும் செவிடரும் அவரிடத்துல வந்தாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. எப்போவுமே அந்த ஒழுங்கின்மை நீங்கும் பொழுது பாருங்க, அற்புதத்தை ஆண்டவர் செய்ய அவரால் கூடும். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மைகள் இருக்கக்கூடாது. நம்ம தீர்க்கதரிசியாய் எழும்பணும், நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறணும், நான் குடும்பத்திற்கு நான் வெளிப்பாடுகளை சொல்லணும், அப்படியெல்லாம் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அந்த காரியங்களெல்லாம் நடப்பிக்கும் பொழுது நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சு எல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி என்னுடைய தாயார் இடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அம்மா எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானும் என்னோட கணவரும் சேர்ந்து வாழக்கூடாது, நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து சந்தோஷமாய் வாழக்கூடாது என்பதற்காக என்னுடைய மாமியார், என்னுடைய புருஷனுடைய தாயார் பில்லி சூனியம் செய்திருக்கிறாங்க, அதனால நீங்கள் அவங்க இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் என் மாமியார் இடத்துல பேசுகிறது இல்லை, என் புருஷனையும் பேச விடுகிறது இல்லை. அவங்க ஒரு ஃபாரின்ல இருக்கிறாங்க, ஃபாரின் லேண்டில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியா வந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம், ஏன் நாங்கள் இந்தியா வரோன்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒழுங்கில்லாதது. ஹல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்கிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒழுங்காக இருக்கிற தீர்க்க தரிசனம் இல்லை, ஒரு சீர்கெட்ட காரியத்தை உண்டு பண்ணுகிற தீர்க்க தரிசனம், ஒழுங்கின்மையான ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வேதத்திலிருந்து எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஒழுங்காய் நடந்து கொண்டாங்க, எந்தெந்த தீர்க்கதரிசிகள் ஒழுங்கின்மையாய் நடந்து கொண்டாங்க, அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். முதலாவது தெபோராளை குறித்து நம்ம பார்க்கலாம். பைபிளில் ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர் எனக்கு தெபோராள் தான். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்பிராயீம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேர்ச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். தெபோராளை குறித்து பார்க்கிறோம், அவள் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. தெபோராள் ஆகிய தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள். அவள் எங்கே உட்கார்ந்திருந்தா பாருங்களேன், தெபோராளின் பேர்ச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரிக்க போவார்கள். இது ஒரு தாழ்மையை குறிக்கிறது பாருங்களேன், ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறை. நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு நியாயாதிபதி, நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நான் இவ்வளோ உயர்ந்தவள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாத ஒரு தாழ்மையான ஒரு தீர்க்கதரிசி இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் பெருமை வந்துடக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த தீர்க்கதரிசி ஒரு பேரிச்ச மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவங்களிடத்துல வருவாங்களாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்களிடத்துல மக்கள் வருகிறார்களா? உங்களிடத்துல சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? சிலரை பார்த்தாலே ஐயோ இவங்க கிட்டலாம் நம்ம போய் பேச முடியுமா? அவங்க பார்வை என்ன, அவங்களுடைய பேச்சு என்ன பெருமையா இருக்கிறது இல்லை? அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும், அதில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு, வயதானவர்களும் உண்டு, சிறியவர்களும் உண்டு. இஸ்ரவேல் புத்திரர்
எல்லாரும் தெபோராளிடத்திற்கு வருகிறார்கள். ஹalleluya. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது, ஒரு வெல்கமிங்கா, ஒரு வரவேற்கிறதா இருக்கிறது. எல்லாரும் அவங்களிடத்துல போகலாம், அந்த ஸ்திரீ கிட்ட போகலாம், தெபோராள் கிட்ட போகலாம் என்கின்ற ஒரு குணம் படைத்த ஒரு தெபோராள். ஹalleluya, ஹalleluya. நம்மளை பார்த்து சொல்லணும், அவங்க கிட்ட போகலாம், அந்த சகோதரி கிட்ட போய் சொல்லலாம், அந்த சகோதரி கிட்ட போய் ஜெபிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களுக்கு நம்ம பார்த்து வரணும். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் நம்ம எழும்பணும். ஒரு முறை ஒரு சகோதரி என்கிட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன், எந்த சபைக்கு போகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, நான் சபைக்கெல்லாம் போகல சிஸ்டர், நான் வெறும் ஆன்லைனில் தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன், நீங்கள் இருக்கிற இடத்துல தானே, பக்கத்தில் தானே அந்த ஒரு பிரபலமான ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குது, நீங்கள் அங்கே போகலாமே அப்படின்னு கேட்டோன்னா அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த சபையா, நான் போனேன் சிஸ்டர், அங்கே இருந்த சிஸ்டர்ஸ்லாம் பாருங்க, அவங்க பார்த்த பார்வையும், அவங்க என்னை ஏளனமாய் பார்த்த அந்த பார்வை பாருங்க, ஐ ஃபெல்ட் வெரி டெலிகேட், அந்த இடத்துல ரொம்ப கூனி குறுகி போனேன், அதனால நான் திரும்ப அந்த சபைக்கு நான் போகலைன்னு சொன்னாங்க. சபையில் இருக்கிற ஸ்திரீகள், சபையில் ஊழியத்தில் இருக்கிற ஸ்திரீகள் வெல்கமிங்காக இருக்கணும். ஹalleluya. உங்கள் முகத்தில் ஒரு மறுமலர்ச்சி இருக்கணும், பெருமை காணப்படக்கூடாது. ஹalleluya. சில நேரம் நம்மளே அறியாம அந்த பெருமை வந்து விடுகிறது பாருங்க. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சர்ச்சில் பாருங்கள், ஒரு வயசான பாட்டி வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் வந்து சாட்சி சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்னை இந்த பூச்சியை, இந்த அடியானாகிய பூச்சியை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம், இந்த புழுவை, இந்த தூசியை சாட்சியாய் நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு முறை சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 3 பசங்க அப்படி போய்கொண்டிருக்கும் போது அந்த பாட்டியும் நடந்து முன்பாக போய்கொண்டிருந்தாங்களாம். அந்த பசங்க சொன்னாங்களாம், டே பாருடா பூச்சி போகுது அப்படின்னாங்களாம். இன்னொருத்தன், பூச்சி இல்லைடா அது புழுடா அப்படின்னானா. உடனே இந்த பாட்டிக்கு செம கோவம் வந்துருச்சான், யாரை பார்த்து புழுங்கிற, யாரை பார்த்து பூச்சிங்கிற அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸை, பாஸ்டர்லாம் கூப்பிட்டு, பாருங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க, இதுதான் நீங்கள் வளர்த்துருக்கிற வளர்ப்பா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டாங்களாம். சில நேரம் பாருங்கள், நம்முடைய தாழ்மை நம்முடைய வாயில் மட்டும்தான் இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் மேட்டிமை காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட குணத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஹalleluya, ஹalleluya. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லாருக்கும் உயரணும், எல்லாருக்கும் பெரிய தீர்க்கதரிசி ஆகணும்னு விருப்பம், ஆனால் தாழ்மை இல்லைன்னா ஆண்டவர் எப்படி உயர்த்தக்கூடும்? ஏசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். ஏசு கிறிஸ்து அவர் ஒரு தேவகுமாரனாய் இருந்தும் அவர் எல்லாவற்றிலும் கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினதுனால பாருங்க, பிதா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். இயேசு தாழ்த்தணும் என்று அவசியமா? இல்லையே. ஆனால் அவரிடத்துல காணப்பட்ட தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல ஆண்டவர் கிருபையாய் உங்களை நடத்த வேண்டுமா? இன்றைக்கு தாழ்மைப்பட இன்றைக்கு அர்ப்பணிக்கணும். ஹalleluya. தெபோராள் இடத்துல காணப்படுகிற ஒரு அருமையான ஒரு கேரக்டர், அந்த சிம்பிளிசிட்டி. ஹalleluya. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 24. நியாயாதிபதிகள். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஆமேன், ஹalleluya. தெபோராள் இங்க யாகேலை வாழ்த்தி பாடுகிற ஒரு வசனம். தெபோராள் இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த பிசாசை, இந்த சத்ருவை ஒரு பெண் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அங்க பாருங்க, அங்க நியாயம் விசாரித்தது யாரு? தெபோராள். அங்க தீர்க்கதரிசியா இருந்தது யாரு? தெபோராள். பாராக்கை அந்த போருக்கு, அந்த யுத்தத்துக்கு உந்தி தள்ளி கொண்டு போனது யாரு? தெபோராள். ஆனா பாருங்க, ஆண்டவர் தெபோராள் கையில
கையில் ஒப்பு கொடுக்கல. ஆனால் யாகேல் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, தெபோராளுடைய இருதயம் எப்படி ஒரு நல்ல ஒரு இருதயமாக இருந்தா பாருங்க. ஆண்டவர் நம்மளாம் நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்திருப்போம் இல்லையா, ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் உங்களுக்காக நான் ஊழியம் செய்கிறேனே, நான் தீர்க்கதரிசியாக இருக்கிறேனே, என்கிட்ட சொன்னீங்களே அப்பா ஒரு பெண் கையில், ஏன் என் கையில் ஒப்பு கொடுக்கல, ஏன் எனக்கு அந்த கனத்தை கொடுக்கல, ஏன் எனக்கு அந்த விக்டரியை என் கையில் கொடுக்கல நம்ம கேட்டிருப்போம், அப்படி தானே? ஆனால் பாருங்க, யாகேலை வாழ்த்தி பேசுகிறார்கள். அந்த இருதயம் பாருங்க, அது ரொம்ப மேன்மையான இருதயமாய் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு மற்றவர்களை வாழ்த்துகிற ஒரு இருதயம் வேணும். இன்னைக்கு நம்ம மற்றவர்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுகிறோமா? பெண்கள் அநேகர் அப்ரிஷியேட் பண்ணுகிறது இல்லை. ஆனால் ஒரு குறை இருந்துதா பாருங்க, அதை போய் கேட்பாங்க, உங்களுக்கு குழந்தை இல்லையா, ஏன் குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுகிறார்கள், போய் கேட்கிறார். அந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. மற்றவர்களை ஒரு சாரி அழகா கட்டி இருக்கிறாங்களா, நீங்க போய் சொல்லுங்க, உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுகிற பெண்களா இன்னைக்கு நம்ம மாற போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு அந்த வார்த்தைகள் வராது, நல்ல வார்த்தைகள் வராது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன புடவை கட்டியிருந்தீங்க, என்ன வாட்ச் போட்டிருந்தீங்க, என்ன நகைகளை போட்டிருந்தீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த அம்மா என்ன வார்த்தை பேசினாங்க தெரியுமா, அது என்னை மிகவும் பாதித்தது, என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சுன்னு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தது அப்படின்னா பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஸ்திரீ இடத்துல போய் நான் சொன்னேன், அந்த சிஸ்டர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, அதனால நான் இன்னைக்கு நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சாட்சியான ஒரு ஜீவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெபோராளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தாழ்மையும் ஒரு என்கரேஜிங்கான ஒரு ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் வேதத்திலிருந்து. மோசேயின் தாயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மோசேயின் தாயின் பேர் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? யாருக்குமே தெரியலையா? யோகேபெத். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இங்கே பாருங்க, அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, எல்லா ஆண் பிள்ளைகளையும் அந்த நைல் நதியில் போட்டு விடணும். ஏன்னா அந்த நைல் நதியில் நிறைய முதலைகள் இருக்குமா. அப்போ அந்த குழந்தைகளை போட்ட உடனே பாருங்க, அந்த crocodiles அந்த முதலைகள் எல்லாம் அந்த பிள்ளையை அப்படியே தின்று விடும். ஆனால் இங்கே பாருங்க, அந்த ஸ்திரீ, அந்த மோசேயின் தாய் என்ன செய்கிறாங்க பாருங்க, 2ஆம் வசனத்தில், ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. எல்லா ஸ்திரீகளுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும் தன்னுடைய பிள்ளை எவ்வளோ ப்ரெஷியஸ் இல்லையா? அதை 9 மாதங்கள் வயிற்றில் சுமந்து அதை பெற்று அதை வளர்த்து நதியில் போட மனசு வருமா? வராது, யாருக்குமே வராது. ஆனால் எல்லா பெண்களும் என்ன பண்ணாங்க, அந்த நதியில் போட்டு விட்டாங்க. எல்லா தாய்மார்களும் அப்படியே போட்டு விட்டாங்க. ஆனால் மோசேயின் தாய்க்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிள்ளை அழகுள்ளது, வெளிப்படையான அழகை இங்கே குறிப்பிடலை, வெளிப்படையான தோற்றத்தை இங்கே குறிப்பிடலை. அந்த தாய்க்கு தெரிந்திருந்தது, இவன் என் குலத்துக்கு இரட்சகனாய் வளருவான். ஹல்லேலூயா. அந்த தாயோட இருதயத்தில் தெரிந்திருந்தது, இவன் வளரும் பொழுது இவன் நமக்கு ஒரு ஆறுதல் செய்கிற மகனாய் இருப்பான். ஹல்லேலூயா. என் இனத்தாருக்கு ஒரு இரட்சகனாய் வளருவான் என்ற ஒரு தீர்க்க தரிசன பார்வை இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளை
அழகுள்ளது என்று கண்டு. ஹalleluya. மற்ற எல்லா தாய்களும் அப்படியே போட்டுட்டாங்க. மற்ற தாய்களுக்கு அந்த தீர்க்கதரிசன பார்வையும் இல்லை, அந்த பாரமும் இல்லை. ஆனா மோசேயின் தாய் என்ன செய்கிறார்கள் பாருங்க, அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறார்கள். ஹalleluya. எனிமீஸ்டிலிருந்து, அந்த முதலைகளிடத்திலிருந்து, அந்த பார்வோனின் கட்டளையை மீறி சத்ருவின் பார்வையிலிருந்து அவர்கள் மறைத்து வைக்கிறார்கள். ஹalleluya. ஒன்று அழகுள்ளது என்று காண்கிற அந்த தரிசன பார்வை நமக்கு இருக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிங்களேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசன பார்வை எனக்கு தாங்கப்பா. ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தில் ஆண்டவரே அந்த காரியத்துக்கு பின்பாக என்ன இருக்கிறது, இதுல என்ன நடக்க போகிறது, அப்படிப்பட்ட ஒரு தரிசன பார்வை, ஒரு தீர்க்க தரிசன பார்வை எங்களுக்கு உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்ததான காரியங்களை ஆண்டவரை நாங்கள் முன் பார்ப்பதற்காக, முன் அறிந்து கொள்வதற்கான ஒரு தீர்க்க தரிசன பார்வை எங்களுக்கு உண்டாவதாக. எங்கள் கண்களில் அந்த வெளிச்சம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசுவை அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசுவை அந்த தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது பாருங்க, லூக்கா 2:19 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமென். இயேசுவை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ சீமோன் என்கிற ஒருவர் ஆண்டவரை குறித்து இந்த தீர்க்கதரிசனம் எல்லாம் உரைக்கப்பட்டதை குறித்து ஆச்சரியப்பட்டு புகழ்கிறார். அதை தொடர்ந்து அன்னாலும் அந்த பிள்ளையை குறித்து காரியங்கள் எல்லாம் அவங்க புகழும் பொழுது, தொடர்ந்து நம்ம அந்த வாசிக்கும் பொழுது இதை கேட்ட அந்த தாய் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். ஹalleluya. அங்க யோகேபேத் என்ன பண்ணாங்க? அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள். ஹalleluya. இன்றைக்கு சில காரியங்களை நம்ம மறைத்து வைக்கணும். ஹalleluya. சில காரியங்களை நம்ம இருதயத்துல வைக்கணும். ஹalleluya. அது ஒரு தீர்க்கதரிசிக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஹalleluya. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் அதை நீங்க இருதயத்துல வைக்க இன்னைக்கு தீர்மானியுங்க. சிலர் ரொம்ப ஆர்வமா, ரொம்ப சந்தோஷமா எல்லாரிடத்துலயும் சொல்லிடுவாங்க. அது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஹalleluya. சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப பெருமையாய் பேசி கொண்டிருப்பாங்க. சிலர் பாருங்க, என்னுடைய கணவன் இப்படி, என்னுடைய கணவர் இப்படி, என் கணவர் இடத்துல அன்பா இருப்பார், இதை வாங்கி கொடுப்பார், அதை வாங்கி கொடுப்பார், என் பிள்ளைகள் அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க என்ற பெருமையான வார்த்தைகளையே பேசி கொண்டிருப்பாங்க. ஒருவேளை ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya. ஹalleluya. நல்ல கணவருக்காக ஆண்டவரே நன்றி அப்பா, நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? எசேக்கியா ராஜா பாருங்க, தன்னுடைய ஆசிகளை, தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்தார்கள்? மற்றவர்களுக்கு, அந்த எதிரிகளுக்கு அவங்க காண்பிக்கும் பொழுது பாருங்க, கவனிக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். எசேக்கியா ராஜா ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை சத்துருக்கள் பார்க்கும் பொழுது என்ன பண்ணாங்க? சத்துருக்கள் திருடி விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த அந்த நல்ல உறவுகள், இல்ல கணவன் மனைவி என்ற உறவுகள், பிள்ளைகள் பெற்றோர் என்ற உறவுகள், ஒருவேளை நல்ல மாமியாரை கொடுத்திருக்கலாம். நீங்க பெருமையான வார்த்தைகளை பேசி ஒருவேளை சாத்தான் அதை திருடிடக்கூடாது. ஹalleluya. இன்றைக்கு நம்ம மறைத்து வைக்கணும். எதற்குள்ள தெரியுமா? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உங்களுக்கு நல்ல கணவனை கொடுத்திருந்தா பெருமையா பேசாதீங்க. ஆண்டவரே, எனக்கும் கணவனுக்கும் கொடுத்திருக்கிற அந்த அன்பை நான் இரத்த கோட்டைக்குள்ள வைக்கிறேன். ஹalleluya. என் பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள வைக்கிறேன். அன்றைக்கு அந்த ஸ்திரீ அழகுள்ளது என்று கண்டு அவள் மறைத்து வைத்தாள். இன்னைக்கு அநேகர் மறைத்து வைக்கிறது இல்ல, எல்லாவற்றையும் வெளிப்படையாய் பேசுகிற காரியம், வெளிப்படையாய். இன்னைக்கு பாருங்க, சோஷியல் மீடியால இஷ்டத்துக்கு போட்டோஸ் போட்டு என்னுடைய பர்த்டே விஷ் பண்ணுவாங்க பாருங்க. வீட்டில் தானே இருக்கார் கணவர், ஆனால் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய பேராகிராஃப் போடுவாங்க. என் கணவர் அப்படிப்பட்டவர், நீங்கள் அப்படி செஞ்சீங்க. எதற்கு? பக்கத்தில் தானே இருக்காங்க, சொல்லிடலாமே. ஆனால் எல்லாருக்கும் தெரியணும், என் கணவர் அப்படிப்பட்டவர், என் பிள்ளைகள் இப்படிப்பட்டவர். அப்படிப்பட்டதெல்லாம் இன்னைக்கு வேணாம். ஹalleluya. மறைத்து வைக்க வேண்டியதை மறைத்து வைக்கணும். ஹalleluya. ஏன்னா பிசாசு திருடி விடக்கூடாதே. அன்றைக்கு அந்த யோகேபேத்துக்குள்ள அந்த தரிசன பார்வை, என் பிள்ளை அழகுள்ளது, என்
என் பிள்ளை ஒரு இரட்சகன், நான் இதை மறைத்து வைக்கணும். பிசாசு கண்களில் பற்றக்கூடாது. ஹalleluya. பொறாமையின் ஆவிகள் பற்றக்கூடாது, எரிச்சலின் ஆவிகள் பற்றக்கூடாது. இதுதான் ஒரு தீர்க்கதரிசியின், ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின், ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற ஒரு ஸ்திரீக்கு அடையாளமா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நம்ம ஜெபிக்கலாமா? ஒருவேளை நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படையாய் பேசி இருந்த, ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளே என் பிள்ளைகளை வைக்கிறேன், என் குடும்பத்தை வைக்கிறேன். அன்னைக்கு பாருங்க, யோசேப்பு தன் சொப்பனங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் வெளிப்படுத்தினதுனால பொறாமை, எரிச்சல், அவனுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையா இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா? உங்களிடத்துல சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதை நான் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து வைக்கிறேன். ஹalleluya, மறைத்து வைக்கிறேன். பாருங்க, இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, அந்த மோசை குழந்தையை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து கீழ்பூசி அதை நைல் நதியில் வீசுகிறார்கள். ஹalleluya. இதை குறித்து என் தாயார் அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, அடிக்கடி இந்த பெண்கள் முகாமில் கூட அதை பற்றி பேசியிருப்பாங்க. பாருங்கள், அந்த நைல் நதியில் அநேக முதலைகள் இருக்கும் என்பதை நான் சொன்னேன். அந்த முதலைகளுக்கு அந்த நாணலுடைய ஸ்மெல் பாருங்கள், அதுக்கு பிடிக்காதான். அந்த நாணலுடைய ஸ்மெல்லு கண்டா அது கிட்ட வராதான். அப்போ அந்த ஸ்திரீக்குள்ள எவ்வளவு ஞானம் பாருங்க. எல்லா ஸ்திரீகளும் அப்படியே போட்டுட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீ என்ன செய்தார்கள், ஒரு நாணல் பெட்டியில் அந்த பிள்ளையை கீழ்பூசி, அப்போதான் அந்த தண்ணி உள்ள வராது. அந்த பெட்டிக்குள்ள தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா மூழ்கி போயிடும். தண்ணி, அந்த நைல் நதி என்பது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அந்த கீழ் பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த கீழை பூசும் பொழுது உலகம் உள்ள வராது. ஹalleluya. நம் பிள்ளைகளை நம்ம உலகத்துக்கு போட்டு தான் ஆக வேண்டும். அந்த நைல் நதியில் நம்ம உள்ள போட்டு தான் ஆக வேண்டும். ஒரு வயசு மட்டும்தான், இந்த பார்க்குற 3 மாதம் வரைக்கும் ஒழித்து வைத்திருந்தால் நம்ம பிள்ளைகளை சின்ன வயதில் இருக்கும் போது தான் நம்ம கண் பார்வையிலேயே வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, யாரை மீட் பண்ணுறாங்க, யார் இடத்துல பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, நம்மளால் ட்ராக் பண்ண முடியுமா, நம்மளால் கண்காணிக்க முடியுமா? முடியாது. காலேஜுக்கு போவாங்க, யார் இடத்துல உட்கார்ந்து பேசுகிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, ஒன்றுமே தெரியாது. உலகத்துக்குள்ளாக அவங்க சென்று தான் ஆக வேண்டும், உலகத்துக்குள்ளாக அவங்க போய் தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த தீர்க்க தரிசன, அந்த தரிசன பார்வையோடு இருந்த ஸ்திரீ என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த நதியில் அவங்கள போட்டு தான் ஆக வேண்டும். நான் அதை கீழ் பூசி நாணல்ல வைத்து இரத்த கோட்டைக்குள்ள வைத்து அபிஷேகத்தில் நான் அதை நிரப்பி நான் அனுப்பும் பொழுது ஆண்டவர் அதை பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளணுமே. நீங்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் ரத்தத்தை தெளித்து, ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்மளால முடியாது, நம்மளால ஒன்றுமே முடியாது, ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, இப்படி நடக்காதன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அழகாய் பாதுகாத்துக் கொள்வார். ஹalleluya. மோசேயுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு சரித்திரத்தை உண்டாக்கினது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஹalleluya மடிந்து போயிடக்கூடாது, அந்த நதியில அமிழ்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வந்திருக்கலாம். எல்லா தாறுமார்களையும் அவர் நேராய் மாற்றுகிறவர். ஹalleluya, ஹalleluya. யோகேபேத் கிட்ட இருந்த அந்த தரிசன பார்வை நமக்கு வேண்டும். ஹalleluya. இன்னொரு தீர்க்கதரிசி குறித்து பார்க்கும் பொழுது மிரியாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஆமென். தீர்க்கதரிசியானவள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கடந்த 2 நாட்களும் ஆன்டி செல்ராணி ஆன்டியும் சொன்னாங்க, பிரீதா ஆன்டியும் சொன்னாங்க. ஒரு தீர்க்கதரிசியானவள் அவள் ஒரு வர்ஷிப்பரா, ஒரு பாடுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசியானவள் அவள் என்ன செய்கிறாள்? அவள் கையில தம்புருகளை எடுத்துக்கொண்டு அவள் பாடுகிறாள். ஹalleluya. ஒரு தீர்க்கதரிசியானவள் ஒரு வர்ஷிப்பர், ஒரு ஆராதனை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசியானவளுக்குள்ள ஒரு கெட்ட
சுபாவம் இருந்தது. இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்கிறோம்? தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்க கடவது. இந்த நல்லொழுக்கமாய் இருந்த தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு ஒழுங்கினம் இருந்தது. என்னன்னு பார்க்கலாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். கர்த்தர் அதை கேட்டார். இங்க மீரியாம் என்ன செய்கிறார்கள்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க, மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. மோசேயை குறித்து அவங்க அவதூறாய் பேசுகிறார்கள். அதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஆசை, நான் தீர்க்கதரிசி ஆகணும், எழும்பணும், நான் பெரிய ஊழியம் செய்யணும். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதனால என்ன நடந்தது தெரியுமா? 9-10 வசனங்களை நம்ம பார்க்கலாமா? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டாள். இங்க பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசினதுனால பாருங்க அன்றைக்கு மீரியாம் மேல ஆண்டவருடைய கோபம் மூண்டது. இன்றைக்கு நம்ம யாரை குறித்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? தாவீது அன்றைக்கு சொல்லுகிறார், சவுலை கொலை செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? குற்றமில்லாமல் போகிறவன் யார்? இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற பாத்திரங்களுக்கு விரோதமாக எத்தனை வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு சோஷியல் மீடியா, யூடியூப் வந்தது பாருங்க, இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறது. யாரு யாருன்னே தெரியாது, முகம் தெரியாததுனால இன்னைக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறது. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒருவேளை நீங்க யோசித்துங்க, ஒருவேளை அவங்க செய்யறது தவறா இருந்தா கூட நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க. வாய்களை திறந்து உங்கள் நாவு அசையக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளுக்கு அசையக்கூடாது. ஹல்லேலூயா. மீரியாம் பாருங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசினதுனால பாருங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு சாபம், ஒரு குஷ்டரோகம் வந்தது. தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல மூண்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் மேல நம்முடைய வார்த்தையினால பாருங்க, நம்ம ஊழியர்களை குறை சொல்லுகிறதுனால, ஊழியர்கள் மாத்திரமில்லை யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம். யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல நமக்கு இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியத்துல வேலை செய்கிற ஒரு ஸ்திரீ என் தாயிடத்துல வந்து சொன்னாங்க, அந்த போதகரை குறித்து ஒரே குறை பேசினாங்க. அந்த போதகர் எப்படி தெரியுமா? அந்த போதகருடைய மனைவி எப்படி தெரியுமா? அந்த போதகருடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா? இஷ்டத்துக்கு காணிக்கை பணத்தை செலவு பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க, இஷ்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என் தாயார் என்ன தெரியுமா செய்தாங்க? போதும், நிறுத்துங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை பற்றி பேசுகிறதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. தேவையில்லாம பேசி உங்க குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வருவித்து கொள்ளாதீங்க. ஒருவேளை அவங்க தவறு செய்தா, ஒருவேளை அந்த காணிக்க பணத்தை அலட்சியமாய் அவங்க உபயோகித்தா, அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரியது, அது நமக்குரியதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. இஷ்டத்துக்கு யார் வேணா பேசுகிறது. முக்கியமா பெண்களை பாருங்க, யூடியூப்ல இஷ்டத்துக்கு பேசுகிறது. ஏன் மேக்கப் போடுறீங்க? ஏன் முக்காடு போடல? அவங்க மேக்கப் போடுறது தான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையா? அவங்க முக்காடு போடலைங்கிறது தான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையா? முக்காடு போடுறது போடாததை பற்றி பேசலை, ஆனால் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாய் கொண்டு வந்து பேசுகிறது. குடும்பத்தில் அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. தேவையற்ற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடாது. அதே நேரத்தில் அன்னாள் என்ற அந்த தீர்க்கதரிசி குறித்து லூக்கால பார்க்கிறோம் பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்பட்டது நம்ம பார்க்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆசேருடைய கோத்திரத்தாலும்
பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பாருங்க. அவளும் ஆண்டவரை துதித்து பாடினவள் தான். அவளும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவள் என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யாவரிடத்திலும் பேசினாள். ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது என்றால் அது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரமே இருக்கணும். அன்னாளும் ஒரு தீர்க்கதரிசி தான், மரியாளும் ஒரு தீர்க்கதரிசி தான். மரியாளும் பாடினார்கள், அன்னாளும் பாடினார்கள். மீரியாம் இடத்துல வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தூஷண வார்த்தைகள். அன்னாளிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளோ ஆண்டவரை குறித்ததான வார்த்தைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி பேசுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய உதடுகளில் எதை தேடுவார்கள்? வேதத்தை தேடுவார்கள். மல்கியா 2:7 இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க வாயிலிருந்து தேடணும். ஹல்லேலூயா. இவங்க கிட்ட போய் பேசினா ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவார்களா? ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுவாங்களா? இல்லைனா இந்த சகோதரி கிட்ட போய் உட்கார்ந்து நல்ல குறை கேட்கலாமா, நல்ல ஒரு புரணி பேசலாமா? அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட நேம் நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நம்ம வாயை அசைக்கிறோம் என்றால் அது ஒரு நன்மையான ஒரு காரியத்திற்காக இருக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கடைசியாக ஒரு தீர்க்கதரிசி குறித்து நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆமேன். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்ற அந்த ஒரு காரியத்தை நேற்று நம்ம தியானித்தோம். ஆண்டவர் இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய பேரை மாற்றுகிறார். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினதனால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியோட பெயரை மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனை ஒரு தகப்பனாக மாற்றுகிறார். திரளான சேனைகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சாராளை ஒரு தகப்பனாய் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம், ஒரு தாய் ஒரு பிள்ளைக்காக எப்படி பரிதபிப்பாள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஒரு முறை உங்க எல்லாருக்கும் தெரியும், இதே ஏலிம் ஃபயர் கேம்ப்க்கு வருகிற முந்தின நாள் இரவு பாருங்க, என்னுடைய அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த இரவு ஆண்டவர் அவர்களை எழுப்பி ஜெபிக்க வைத்தார். என்னோட தாயை எழுப்பி ஜெபிக்க வைத்தார். மனதில் ஒரு சமாதானம் இல்லாததுனால அவங்க பாருங்க கேட் போய் பார்ப்பாங்க, வரலையே, ஃபோன் அடிச்சா எடுக்கல, ஒரே கலக்கம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஸ்தோத்திரம் செலுத்த வைத்திருக்கிறார். ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவன், அதற்காக நன்றி. என் பிள்ளைகளின் போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீர், உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி நடுராத்திரியில அவங்களை எழுப்பி அவங்க ஜெபிக்க வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு 2 மணி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. என்னோட சித்தப்பா கால் பண்ணுறாங்க, அப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்டீவோட கார் ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது ஹைவேல. அந்த கார் பாருங்க, அது அப்படியே சுக்குநூறாய் போய்விட்டது. அது அப்படியே தூக்கி கொண்டு போய் ஸ்கிராப்பில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்னுடைய அண்ணனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த ஹைவேல இருக்கிற அந்த போலீஸ்லாம் எங்கள் அண்ணனை அந்த கார்ல இருந்து அவங்க இறங்கி போகும்போது, டிரைவர் டிரைவர் இறந்துட்டாரா, டிரைவர் அவுட்டா அப்படின்னாங்க. இல்லை நான் தான் டிரைவர். என்னப்பா பொய் சொல்லாதப்பா, நீயா பொய் சொல்லாத அப்படின்னாங்களாம். அப்படி ஒரு
கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட். ஆனால் ஆண்டவர் காத்தார். ஏன் தெரியுமா? ஒரு தாயுடைய ஜெபம். ஹalleluya, ஹalleluya. ஒரு தாயுடைய ஜெபம் அது ரொம்ப வலிமையுள்ளது. ஹalleluya. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நான் ஒரு பிரசங்கியாராய் நிற்கிறேன்னா என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய தாயின் ஜெபம். ஹalleluya, ஹalleluya. செல்லராணி ஆண்டி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 20-22 வருஷங்கள் இருக்கும் பாருங்க. அவங்களுடைய வீட்டில் எவ்ரி டியூஸ்டே ஒரு ஜெபம் நடக்கும் இல்லையா? எவ்ரி டியூஸ்டே அந்த ஜெபத்துக்கு ஆன்ட்டி அம்மாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை. அங்கே நான் அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தேன். அவங்க இன்னைக்கு பாருங்க, அவங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இதை பெரிய பெரிய ஒரு பாக்கியமாய் கருதுகிறேன். என்னால் உண்டானதல்ல, கர்த்தருடைய கிருபை. அடுத்தது என்னுடைய தாயின் ஜெபம். ஹalleluya. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இதே போல சொல்லுவாங்களா? என்னுடைய தாய் ஜெபித்தார்களே, அதனால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். என்னுடைய தாய் ஜெபித்ததுனால என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லணுமே. ஒரு தாய் இருதயம் வேணும். பாருங்க, அந்த லோத்து பாருங்க, லோத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். பாருங்க, லோத்துடைய பிள்ளைகள் தான், அவன் ஒன்று தகப்பன் தான். அங்க பார்க்கிறோம், அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். ஒரு உணர்வில்லாத ஒரு தகப்பன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஒரு உணர்வு இல்லாது அப்படியே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்களாய், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஹalleluya. அநேக தகப்பன்மாருக்கு தன் பிள்ளைகளை குறித்து ஒரு கவலையும் இல்லை. என்ன படிக்கிறாங்க, எங்க போறாங்க, யார் இடத்துல பேசுறாங்க, ஒன்றும் கவலை இல்லாம உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு தகப்பனாய் அங்க மாற்றுகிறார். ஹalleluya. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது பாருங்க, அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், லோத்துக்கு ஒரு தீமை நேரிட போகிறது என்று அறிந்த உடனே அவருடைய தகப்பனுடைய இருதயம் பரிதபிக்கிறது. ஆண்டவரிடத்துல போய் மன்றாடுகிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தா, 40 இருந்தா, 45 இருந்தா, 30, 20 அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மீண்டும் மீண்டும் போய் அவருக்காக போராடுகிறார். நம்மளா இருந்திருந்தா அந்த இடத்துல லோத்துக்கா நல்லா வரட்டும் இல்ல, நல்லா வரட்டும், ஒரு முறை தான் நான் போய் உன்னை காப்பாத்துவேன், நீ என் மந்தை மேய்ப்பரோட சண்டை போடுற, போய் அந்த சோதோமில் போய் குடியேறுற, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, இது உனக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பாருங்க, ஆபிரகாமுடைய இருதயம் பாருங்க, தகப்பனுடைய இருதயம். ஹalleluya. தெபோராள் சொல்லுகிறாள், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போன. அந்த தாய்க்கு தான் அந்த குடும்பத்தை குறித்ததான அந்த ஒரு பரிதபிப்பு இருக்கும், அந்த ஒரு கேர் இருக்கும் பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களாய் நம்ம குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு தெபோராள் எப்படி அந்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் பாருங்க ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாள். ஹalleluya. ஒரு கொடுமையான ஒரு சிச்சுவேஷன் இஸ்ரவேல் புத்திரருக்கு, ஆனால் ஒரு விடுதலையை பெற்று கொடுத்த ஒரு தாய் தெபோராள். ஹalleluya. மோசேயை பாருங்க, மோசேக்கு விரோதமாய் பேசின மீரியாம் தான், ஆனா ஒரு தகப்பனுடைய இருதயம் மோசேக்கு இருந்ததுனால அவர் மன்றாடுகிறார், ஆண்டவரே அவங்களை குணமாக்குங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை விட்டுருன்னு சொல்றார். இல்ல இந்த ஜனங்களை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரல, இல்ல எங்களை கொண்டு போங்க, இந்த ஜனங்களை விட்டுறாதீங்க, பாதி வழியில விட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நெகேமியா, கடைசி அந்த வசனத்தை மட்டும் பார்க்கலாமா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம பார்க்கலாம். நெகேமியா 9:7-8. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹalleluya. ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர்,
எமோரியர், பெரிசியர், எபுசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். ஆமென், ஹalleluya. அந்த இருதயத்தினால பாருங்க அந்த சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹalleluya. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை இன்னைக்கு பார்க்கிறார். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க சந்ததிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், ஹalleluya, நல்ல ஒரு இடங்களில் பங்கு கிடைக்க வேண்டுமா? நல்ல இடங்களில் திருமணம் செய்து அந்த செட்டில்மெண்ட்குள்ளாக போகணுமா? சந்ததிகள் பாருங்க அங்க ஒவ்வொரு கோத்திரமும் அழகான ஒரு தேசங்கள்ல குடியிருந்தார்கள். யோசுவா அவர்களுக்கு பங்கிட்டான். அந்த இடத்துல அவங்க தாபரித்திருந்தாங்க சமாதானமாய். நம்முடைய பிள்ளைகளின் முடிவு, நம்முடைய சந்ததியின் முடிவு அப்படி சமாதானமா இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருதயம் சகல காரியங்களும் திருக்குள்ளதா இருக்கிறது என்று வேதத்துல பார்க்கிறோம். இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு தாயுடைய தகப்பனுடைய அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மனதுருக்கத்துடைய ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்கு மாத்திரம் அல்ல, மற்ற குடும்பங்களுக்கும். ஹalleluya. உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பத்திலே பாருங்க எத்தனை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எவ்வளோ போராட்டம். நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லையே. நம்ம சர்ச்சுக்கு வரும்போது பார்க்குறோம் எத்தனை போராட்டங்களோடு பிள்ளைகள் கொண்டு வராங்க. பிள்ளைகள் பெற்றோர் எவ்வளோ கஷ்டத்தோடு வராங்க. ஜெபிக்கிறோமா? குறை பேசுகிறோம். அந்த வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? இவங்க வீட்டில் என்னாச்சு தெரியுமா? இந்த பிள்ளை என்னாச்சு தெரியுமா? தேவையில்லை. ஆண்டவரிடத்துல பரிதபிக்கிற அந்த தகப்பனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் நன்னொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்க கடவுது. சொல்லுங்களேன், வாய்களை திறந்து எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகளையும் நீக்கி போடுவீராக. ஹalleluya. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹalleluya. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆவியானவர் அசைவாடும் பொழுது பாருங்க அங்க வெளிச்சம் உண்டானது, அங்க ஜீவன் உண்டானது, அங்க ஆசீர்வாதம் உண்டானது, அங்க ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டானது. ஹalleluya. அங்க ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண அவர் வல்லமையில்லா தேவனா இருக்கிறார். எல்லா ஒழுங்கின்மைகளும் இன்னைக்கு மாறுவதாக. வாயின் வார்த்தைகள்ல இருக்கிற ஒழுங்கின்மைகள், நம்முடைய பெருமைகள், பெருமையான பார்வைகள், ஜீவனத்தின் பெருமை வேண்டாம் எனக்கு. ஆண்டவரே, நான் ஒரு தீர்க்கதரிசியாய் என் பிள்ளைகளுக்கு, என் தேசத்திற்கு, என் குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும். என்கிட்ட இருக்கிற இந்த ஒழுங்கின்மைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஒழுங்குபடுத்துங்க. சொல்லுங்க, என் வாயில் இருக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பிறரை குறை சொல்லுகிற வார்த்தைகள், பிறரை பற்றி பேசுகிற வார்த்தைகள், பிறரிடத்தில் இருக்கிற குறைகளை காண்கின்ற அந்த கண்கள் மாறுவதாக. ஒரு தரிசன பார்வை உண்டாவதாக. தேவையற்ற காரியங்களை ஆவியானவர் சுட்டெரிப்பீராக, சுட்டெரிப்பீராக. சொல்லுங்க, தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஒழுங்கின்மையை நீக்கி போடுவீராக. ஆவியானவர் வரும் பொழுது, ஆவியானவர் வரும் பொழுது அவர் சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அவர் சத்தியத்தில் நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. ஹalleluya. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை அசுத்த உதடு உள்ளவன் என்று சொல்லுகிறார். அந்த நாவை சுத்திகரித்த தேவன். ஏசாயா நாவை, எங்கள் நாவை தொடுங்கப்பா, எங்கள் நாவை தொடுங்கப்பா. எங்கள் வார்த்தைகள் அக்கினிமயமாய் இருப்பதாக. தொட்டது போல ஜெபமாய் சொல்லுங்க, ஏசாயாவின் நாவை, ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்?
தொடுவதாக. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி ஏசாயா நாவை தொட்ட தேவன் உங்கள் நாவுகளை இந்த நேரத்துல தொடுவதாக. ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக, வாயில அக்கினி இறங்குவதாக. ரீதாலாபா ஷவரபர வக்கமா. அன்றைய ஏசாயா நாவை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றின தேவன் உடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பா இறங்கி வாருங்கப்பா. என் வாழ்க்கையில இறங்கி வாருங்க. கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அக்கினி நெருப்பா இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பா இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ரீதாலாபாராபா ஷபலதரபா. அக்கினி நெருப்பா இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கேட்பீங்களா இந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னுடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்க கடவுது. ஒரு பார்வை, என்னுடைய பார்வையில ஒரு தீர்க்க தரிசன ஆண்டவரே ஒரு தொடுதல் இருக்கணும் அப்பா. நான் செய்கிற எல்லாவற்றிலும் ஆவியானவர் நீர் என்னை அப்படி நடத்தணும். கேளுங்க, ஆவியானவர் என்னை நடத்தணும். ஏசாயா நாவை தொட்ட தேவன். அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுகள் உடையவன். ஆனா அந்த நாவை ஆண்டவருடைய அபிஷேகம் தொடும் பொழுது, ஆவியானவர் தொடும் பொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் மாறினானே. இன்றைக்கு நம்முடைய நாவல அந்த அபிஷேகம் இறங்குமானால் ரீதாலாபா ஷபலபரபா. ஆண்டவரே என்னை ஒரு தாயாக, ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள தாயாக, ஒரு தீர்க்கதரிசியாக என் குடும்பத்திற்கு எழுப்புவீராக. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு தீர்க்க தரிசனமாய் இருப்பதாக. நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே அது ஒரு தீர்க்க தரிசனமாய் இருப்பதாக. அப்பா, என் குடும்பத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. என்னால என் சந்ததிக்கு சாபம் வந்துடக்கூடாது. என்னால என் சந்ததி ஆண்டவரே ஆசீர்வாதம் பெறாமல் போயிடக்கூடாது. ஆபிரகாமுடைய இருதயத்தை கண்டு அவன் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமின் தீர்க்கதரிசியின் இருதயத்தை காண்கிற தேவன். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்திருந்தார். இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் புறப்படுவதாக. தேவையில்லாத வார்த்தைகள் என் இருதயத்திலிருந்து கூட வரக்கூடாதப்பா. என்னை ஆண்டவரை சுட்டெரிக்கிறீங்க ஆண்டவரை, தேவையற்ற காரியங்களை சுட்டெரித்திருங்கப்பா. என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நடத்துங்கப்பா. ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவங்க குடும்பத்துல ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசன தொடுதல் இருப்பதாக. அவங்க பேசும் பொழுதே, அவங்க ஜெபிக்கும் பொழுதே ஆவியானவர் கிரியை செய்வீராக. அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.